ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான நம்ம மொச்சக்காய் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் தை மாதம் வந்துச்சு. ஜனவரிலேருந்து நம்மளுக்கு இப்போ டிசம்பர்லேருந்து மொச்சக்காய் எல்லாருக்கும் சீசன் வந்துடுச்சு. சரிங்களா? சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியானதுங்க இந்த இதெல்லாம் சாப்பிட்றது. நான் ஊற வச்சு நல்லா பருப்பு எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பிதிக்கிட்டுங்கன்னா அந்த மேலே இருக்கிற தோல் இல்லாமல் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. நான் எல்லாத்தையும் நல்லா எடுத்து வச்சுக்கிறேன் சூப்பரான. இப்போ நம்ம இதை வச்சு எப்படி நம்ம கிரேவி பண்ணுறது அப்படின்னு என்ன போட்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கிறேன். ரெண்டாவது சிக்கன் வாங்கியிருக்குறேங்க 1/2 kg. இதில் சிக்கன் மொச்சக்காயில் சிக்கன் போட்டு செய்ய போகிறேன். 1/2 kg சிக்கன் வாங்கியிருக்கிறேன். கொட்டை இது வாங்கினது தேங்காய் இப்போ மசாலா அரைச்சி தான் ஊற்ற போகிறோம். மசாலா வச்சு தான் கிரேவி பண்ண போகிறோம். பாருங்கள், இது 1 kg அவரைக்காய் வாங்கி ஊற வச்சு பிதுக்கி இருக்கிறதுக்கு இவ்வளோ தாங்க வந்துடுது. 1 kgக்கு 1/2 kg தாங்க வரும், ஜாஸ்தி வராது. அதனால் 1 kg 2 kg ஃபேமிலி பெருசாக இருந்தால் நிறையா வாங்கி பருப்பு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நிறையா வரும். கொஞ்சமாக வாங்கினீங்கன்னா வராது. நான் உருளைக்கிழங்கு 1/2 kg, சிக்கன் 1/2 kg, தேங்காய் 1/2 மூடி. பாருங்கள், இதுதான் வச்சு நம்ம இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ஒரு ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே டேஸ்டியான ஒரு கிரேவி செய்ய போகிறோம். வாங்க, இது யார் யாருக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள், நம்ம செஞ்சு காட்டலாம். பாருங்கள் மசாலாலாம் என்னென்ன போட்டு அரைக்கணுன்ட்டு காட்டுறேன். பட்டை ஒரு 2-3 பட்டை எடுத்துக்கோங்க. பட்டை, லவங்கம் 2-3 லவங்கம், தேங்காய் பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் பேஸ்ட் இல்லை, அதனால் நான் இஞ்சி பூண்டும் கட் பண்ணி வச்சுக்கிறேன் மசாலா போட்டு அரைக்கிறதுக்கு. தக்காளி 4 எடுத்துருக்குறேன். சிக்கன் கிரேவி தானே, சிக்கனு, அவரைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு கிரேவி பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் மசாலா நிறைய வைங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். தக்காளி 4 எடுத்துக்கிறேன். இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இது கிரேவி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? இதை அரைச்சிட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அகலமான கடாய். ஆயில் ஊற்றிட்டுங்க. ஆயில் ஊற்றிருக்கிறேன் பாருங்கள். இப்போ ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி நம்ம வெங்காயம் இதில் போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயத்தை கலர் வர்ற மாதிரி வதக்கிடுங்க. நல்லா வெங்காயத்தை வதக்கிடுங்க. வரைக்கும் மசாலா ரெடி பண்ணிடுவோம். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி கலர் வந்துச்சு. இப்போ நம்ம தேங்காவும் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் போட்டு அரைச்சிருக்கிற மசாலா இது. தக்காளி போடல. ஃபஸ்ட்டு இதை நம்ம மிக்ஸி ஜார்லேருந்து இதில் போட்டுக்குவோம். கொஞ்சம் எண்ணெயில் வதங்கணும். ஏன்னா பூண்டு எல்லாம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டுருக்குறோம் இல்லையா, அந்த வாசனை பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம இதில் நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு அதில் தக்காளி அரைச்சி இதில் ஊற்றிடுது. கொஞ்சம் பச்சை வாசனை போகிற மாதிரி தேங்காய் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி அரைச்சி வச்சுக்கிறேன். நம்ம இது நல்லா கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். அப்போ தான் நம்ம மசாலா போடுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கிட்டோம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். மசாலா பச்சை வாசனை போடுறது நல்லா கொதிக்கும். எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா இது கூட இதெல்லாம் மசாலாலாம் நம்மளுக்கு நல்லா கொதித்து பச்சை வாசனை போகும். பாருங்கள், நல்லா கொதிக்குது, பச்சை வாசனை போயிடும்.
அங்கே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் பாருங்கள் கழுவி வச்சுக்கிறேன். அப்படியே எடுத்து இதில் போட்டுருங்க. சிக்கனை போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. சிக்கனை போட்டு மசாலா ஒரே வேகட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். குழம்பு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. மசாலா இதெல்லாம் சிக்கன் கொஞ்சம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. பாருங்கள் சிக்கன் போட்டாச்சு இல்லையா? சிக்கன் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க, வெந்துடும். பாருங்கள் உருளைக்கிழங்கு நம்ம நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு அப்படியே கழுவி அதில் போட்டுருக்கலாம். போட்டு மூடி வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். அப்படியே உருளைக்கிழங்கு சிக்கனும் வெந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம கொட்டை போடணும். ஏன்னா கொட்டை குழஞ்சிரும். இதெல்லாம் போட்டு லாஸ்ட்டில் தான் நம்ம போடணும் வெந்த பின்னாடி. பாருங்கள் குழம்பு உருளைக்கிழங்கு சிக்கன் போட்டோம். இந்த மாதிரி பாதி வெந்துடணுங்க. ஏன்னா ரொம்ப வேக வேண்டாம். கொஞ்சம் ஒரு பாதி வெந்துட்ட பிறகு நம்ம அவரைக்கொட்டை போட்டுக்கணும், மொச்சக்கொட்டை. சரிங்களா? ஏன்னா அப்போவே போட்டிங்கன்னா எல்லாம் மொச்சக்கொட்டையெல்லாம் கரைஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் உருளைக்கிழங்கு சிக்கன் வெந்த பின்னாடி பாருங்கள் நல்லா கொதி வந்து நல்லா ஒரு கொதி வந்த பிறகு பச்சை வாசனை நல்லா போய் இப்போ நம்ம மொச்சக்கொட்டை பாருங்கள் கழுவி வச்சுக்கிறேன். அதை எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு மூடி போட்டுக்கினா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த கொட்டை வெந்துடும். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. இல்லைன்னா இது பாருங்கள் எல்லாமே ஒரே டைமாக போட்டு செய்யக்கூடாது. கிரேவியே வராது. எல்லாமே குழன்னு ஆகிடும். கரெக்டாக லாஸ்ட்டில் தான் போடணும் எப்போவுமே. போட்டுட்டு நல்லா நம்ம மூடி வச்சுருவோம். 5 நிமிஷம் விட்டு பார்ப்போம் எப்படி குழம்பு வெந்திருக்குதுன்ட்டு. எல்லாம் வெந்துடுச்சு. மொச்சக்காய் கூட அவரைக்காய் மொச்சக்காய் கொட்டையும் வெந்துடுச்சு. சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. சூப்பர் டேஸ்டியான கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. யார் யாருக்கு இந்த உருளைக்கிழங்கு சிக்கன் மொச்சக்கொட்டை வச்சு குழம்பு டேஸ்ட்டு பிடிக்குமோ இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு எல்லாமே காலி ஆகிடுங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க வீட்டில் எல்லோரும் விரும்பி. இந்த மெத்தடில் இட்லி, தோசை, ரைஸு, களி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சு சொல்லுங்கள். யார் யாருக்கு இது பிடிச்சிருக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அஸ்வினி சீக்ரெட் சமையலை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு டிஷ்ஷில் பார்ப்போம் வாங்க. இப்போது பசி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். குழம்பு நல்லா மசாலாலாம் அரைச்சி இவ்வளோ கிரேவி வந்திருக்கு. இப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.